ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 30 வியாழக்கிழமை நாளைய தினம் தேய்பிரை அஷ்டமி. காய்ச்சிய பால், விளக்கு ஏற்றக்கூடிய திரி இது இருந்தால் போதும், உங்களோட வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது. நாளைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான தேய்பிரை அஷ்டமி திதி. இந்த நாளில் பைரவர் வழிபாடு செஞ்சு குரு அருளையும் பெற முடியும். பொதுவாக கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இந்த நாளில் பைரவர் வழிபாடு செய்கிறது மூலயமா சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் நாளைய தினம் இருக்கக்கூடிய அஷ்டமி திதியில் கடன் பிரச்சனை தீர்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக அஷ்டமி திதியில் ராகு கால நேரத்தில், அதுவும் தேய்பிரை அஷ்டமியில் ராகு கால நேரத்தில் பைரவர் வழிபாடு செய்கிறது சிறப்புன்னு சொல்லுவாங்க. 30ஆம் தேதி வியாழக்கிழமை நாளைக்கு மதியம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்குது. அந்த நேரம் தான் ராகு காலம். அந்த நேரத்தில் முடிஞ்சால் நாளைய தினம் பைரவர் வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை ராகு கால நேரத்தில் போக முடியலனா மாலை ஒரு 4:30-5 மணிக்கு மேலே போயிட்டு மறக்காமல் பைரவர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை, இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்களே தயார் பண்ணி ஏற்ற போகிறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் 3 பொருட்கள் தான். சுத்தமான பசும்பால், ஏலக்காய் பொடி, அப்புறமா தீபம் ஏற்றுறதுக்கு திரி 1. முதல்ல பசும்பாலை ஏலக்காய் பொடியை போட்டு நல்லா காய்ச்சிக்கணும். அதுக்கப்புறமா அந்த பசும்பாலில் விளக்கேற்றக்கூடிய திரி இருக்கு இல்லையா, நீங்கள் நார்மலாக வீட்டில் விளக்கேற்றத்துக்கு என்ன திரி பயன்படுத்துகிறீங்களோ அந்த திரியை அந்த பசும்பாலில் ஏலக்காய் போட்டு வச்சுருக்கீங்களே, அதில் அந்த திரியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அதை திரியை வெயிலில் காய வச்சு மறுபடியும் மாலை நேரத்தில் விளக்கேற்றத்துக்கு பயன்படுத்துங்க. இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு மாலை ஒரு 6 மணிக்கு உங்கள் வீட்டில் பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா, தேய்பிரை அஷ்டமி மே 30ஆம் தேதி காலையில் வீட்டில் ஏலக்காய் பொடியை சேர்த்து பால் காய்ச்சி அதில் இந்த திரியை போட்டு வச்சு ஒரு 15 நிமிஷம் அந்த திரி அந்த ஏலக்காய் பாலில் ஊறினா போதும். அதுக்கப்புறமா வெயிலில் நல்லா காய வச்சுடுங்க. மாலை நேரத்தில் தேய்பிரை அஷ்டமி நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றும் போது அந்த திரியை வச்சு விளக்கேற்றுங்க. நீங்கள் காய்ச்சின பாலில் போட்டுட்டு உடனே விளக்கேற்றுனீங்கன்னா கண்டிப்பாக ஈரத்தில் விளக்கு எரியாது, திரி எரியாது. அதனால தான் காலையிலேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு பாலில் அந்த திரியை முக்கி அதுக்கப்புறமா அதை காய வச்சுட்டு மாலை நேரத்தில் விளக்கேற்றணும். அப்படி விளக்கேற்றும் போது உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நறுமணம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, அந்த திரியில் பால் அப்புறம் ஏலக்காய் இது ரெண்டும் சேர்ந்துருக்கிறதால கருப்பு கலரில் ஒரு பசை மாதிரி உருவாகும். அந்த பசையை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நெத்தியில் இட்டுக்கோங்க. ஒரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, வளர்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு தினம் இதே மாதிரி விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு அந்த திரியிலேருந்து வரக்கூடிய அந்த கருப்பு கலர் பசையை எடுத்து நெத்தியில் திலகமாக இட்டுக்கிறது மூலயமா உங்களுக்கு பைரவரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தீராத துன்பம் தீரும், கோடிக்கணக்கில் பணம் குவியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.